இன்று நான் தரும் வாய்ப்பினை எக்காரணம் கொண்டும் நீ அலட்சியம் செய்து விடாதே. என் பிள்ளையே, உன் அலட்சிய போக்கில் சில விஷயங்களை விட்டு விட்டதால்தான் இப்பொழுது வருத்தப்படுகின்ற நிலைமைக்கு வந்திருக்கின்றாய். இப்பொழுதும் ஒன்றும் ஆகவில்லை. இந்த தாய் இருப்பதை நீ மறந்து விடாதே. இதோ வேறொருவரின் கையில் உனக்கானது இருந்து விட்டதே. நான் இழந்து விட்டேனே. எனக்கு பிடித்தமான ஒன்றை, நான் உயிரினும் மேலான நேசித்த ஒன்றை நான் இழந்து விட்டேனே என்று அந்த இழந்துவிட்ட உறவையோ பொருளையோ நினைத்து அழுது கொண்டே இருக்கின்றாய். இதை தட்டி கேட்பதற்கு யாருமே இல்லையா? என் பக்கம்தான் நியாயம் இருந்து கொண்டு இருக்கின்றது. நான் நல்லதுதான் அவர்களுக்கு செய்து கொண்டிருந்தேன். ஆனால் இப்படி கெடுதல் விளைந்து விட்டதே என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய் அல்லவா? என் பிள்ளையே, இப்பொழுது உனக்கு ஒரு உண்மையை புட்டு புட்டு வைப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன். நீயோ நினைக்கின்றாய் உன் மனதை இங்கு காயப்படுத்தி விட்டார்கள் என்று. அதுவல்ல என் தங்க பிள்ளையே. யாராக இருந்தாலும் நாம் சிறிது காலம் சில பேருக்கு கொடுத்து தானே ஆக வேண்டியதிருக்கின்றது. சில உண்மைகளை தெரிய வைப்பதற்கும் அறிய வைப்பதற்கும். அதனால தான் இந்த பிரிதலை நான் உனக்கும் உன் துணைக்கும் இடையில் அறிமுகப்படுத்தி விட்டேன். இனி யாருமே அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்றுத்தான் உனக்கானவர் உன்னை தேடி வரப்போகிறாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மகிழ்ச்சியின் பக்கம் நீ சென்று கொண்டு இருக்கும் போது நீ எதற்காக காத்திருந்தாயோ? நீ அழைக்காமலே இன்று உனக்கானவர் உன்னை தேடி வந்து பேசத்தான் போகிறார். அவர் பக்கம்தான் தவறு இருக்கிறது என்று தெரிந்து விட்டதே. இனியும் எதற்காக நீ இங்கு அழுது கொண்டு இருக்கின்றாய்? எழுந்து வந்து கொண்டே இரு. உன்னை எப்படி வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தார்களோ, நீ எப்படி வீழ்ந்தே இருக்கின்றாய் என்று நினைத்தார்களோ, எந்த கம்பீரத்தோடு கீழே விழுந்தாயோ அந்த கம்பீரத்தோடு உன்னை எழ வைப்பதற்கும் இந்த வாராகி தாயானவள் வந்து கொண்டு இருப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒன்றை மட்டும் புரிந்து கொள். என்னுடைய கரம் இன்று உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கின்றது. உன் மனதினிலை மாற்றத்தை தெரியப்படுத்தவும் அறியப்படுத்தவும் நான் வந்து இருக்கும் போது உனக்கு தேவையானதை உனக்கென்று நிரந்தரமாக்கத்தான் வந்து இருக்கின்றேன். உனக்கு சொந்தமானது எங்கே சுற்றினாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, அதை உன் கையில் கொண்டு வருவதுதான் என் பொறுப்பாகி இருக்கப் போகிறது. அந்த பொறுப்பை நான் தட்டி கழிக்கப் போவதே இல்லை. அந்த பொறுப்பை விட்டு கொடுக்க போவதே கிடையாது. இது உனக்கான விஷயத்தை உனக்கே தந்து உனக்கு வெற்றியை தரத்தான் நான் காத்திருக்கின்றேன். மகிழ்வான விஷயத்திற்காக காத்திருக்கும் என் தங்க பிள்ளையை, உனக்கு நல்லதை சொல்லித் தரவும் நல்லதை செயல்படுத்தவும் தான் இப்பொழுது வந்து இருக்கின்றேன். நீ நினைக்கின்ற வாழ்க்கைதான் உன்னை தேடி வரும். உனக்கான மகிழ்ச்சியான செய்தித்தான் உன்னை தேடி வரும். எந்த ஒன்றை இழந்து விட்டேன் என்று உன் நம்பிக்கையை இழந்து கொண்டு இருந்தாயோ அந்த நம்பிக்கை வலுப்படும்படியான செயல்கள் எல்லாம் இப்பொழுது நடந்தே கொண்டு இருக்கின்றது. இனியும் சற்றும் தாமதமாகிக் கொள்ளாதே. உனக்கான நல்ல நேரத்தை வழிவகுத்து விட்டுத்தான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன் என் பிள்ளையே. உன் மனதில் எந்த ஏற்றத்தை பார்க்க வேண்டும் என்று நான் நினைத்து விட்டேனோ அந்த ஏற்றத்தை பார்ப்பதற்காகத்தான் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். இனியும் நான் கால தாமதமாக போவதே கிடையாது. நம்பிக்கையான வாழ்க்கைக்கு நானே உன்னோடு சேர்ந்து கொண்டு இருக்கும்போது எந்த ஒன்று உனதாக இருக்குமோ அது இப்பொழுது உன்னை சுற்றித்தான் வந்து கொண்டு இருக்கின்றது. வாராகி வந்து கொண்டு இருக்கும்போது உனக்கானது உன் கையை விட்டு போய்விடுமா என உன் வாழ்க்கைக்கான நலனை நானே தர காத்திருக்கும் போது எந்த விஷயத்தை நினைத்தும் நீ அழுது கொண்டு இருக்காதே. நினைக்கின்ற வாழ்க்கை உன்னை தேடித்தான் வந்து கொண்டு இருக்கின்றது. நடக்கின்ற விஷயத்தை தான் நீ என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டாயே. அதன் பிறகும் எதற்காக என் பிள்ளையை நீ சுற்றும் யோசிக்கின்றாய்? உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று நான் ஏற்கனவே தீர்மானித்தபடி தானே நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த தீர்மானம் எல்லாம் உனக்கு இனி நல்லதாகத்தான் நடக்கும். எந்த ஒன்றிற்காக நீ காத்திருந்தாயோ
எந்த ஒன்று உனக்கு சொந்தமானது என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ அந்த சொந்தமானதை நிரந்தரமாக்கத்தான் இப்பொழுது இந்த தாய்வராகி நான் வந்து கொண்டிருக்கின்றேன். மனதினிலே கஷ்டத்தை வைத்து கொண்டு நீ இருக்கின்ற இந்த நிலைமையில் நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னை கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் தங்கமே, உன் வாழ்க்கையை மாற்றும் தருணத்தை உனக்காகவே நான் கொண்டு வந்து இருக்கும் போது யாரும் இல்லை, எதற்காகவும் இல்லை என்று யோசிப்பதை விட இந்த தாயின் கரத்தை நீ முழுவதுமாக கரம் பற்றி இருக்கின்றாய் என்று யோசித்துக்கொள். அப்படியே மீறி சோதனையும் கஷ்டம் வருகிறதே என்று நினைத்து கொள்ள வேண்டாம். இந்த கஷ்டங்கள் எல்லாம் நான் உன் கையை பிடிக்கும் போது சிறிதளவு ஒரு வழி இருக்கும் தெரியுமா? அந்த வழியின் அளவுக்குத்தான் உனக்கு நான் சோதனையை கொடுத்திருக்கின்றனை தவிர வேறொன்றும் இல்லை. உனக்கான பாதையில் நான் உனக்கே உனக்கானதை சொந்தமானதை உன் கையை பிடித்து அதை ஒப்படைப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். நீ நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும், நிறைய பாடங்களை கற்றும் தேர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வலியின் வேதனையும் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் தாண்டி உனக்கு வெற்றியை தருவதற்காக நானே வந்து கொண்டு இருக்கும் போது நீ கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும், எல்லாவற்றிலும் எனக்காக என் தாய் இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்று. உனக்கான விஷயத்தில் உன்னிடத்தில் வருவதற்காகத்தான் இத்தனை வேதனைகளும் வந்து கொண்டு இருக்கின்றது என்று. சில சமயத்தில் நிலையற்ற அன்பை நீ இங்கு வைத்திருக்கும் போது அந்த அன்பு உனக்கானது இல்லை என்று தெரிந்துவிட்ட பிறகும் ஏமாற்றங்கள் மட்டும்தான் வந்து கொண்டு இருக்கின்றது. அதை நான் பாசம் அதிகம் வைத்து விட்டேனே, என்ன செய்ய போகிறேன் என்று யோசிக்கின்றாய். இந்த நிலையற்ற அன்பை வைத்து கொண்டெல்லாம் நீ எதையுமே நினைத்து கொண்டு இருக்க வேண்டாம். உன் சில விஷயங்கள் தான் அங்கு உன்னை இப்படியெல்லாம் வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றது. நான் உன் விடியலை நோக்கி வந்து கொண்டு இருக்கும்போது உனக்கான நாளை விடியல் உனக்கானதாகத்தான் விடியப் போகிறது. உனக்கான விஷயத்தை நான் கையில் ஒப்படைக்கப் போகும்போது நீ இப்பொழுதும் சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலைகுலைய வைத்து கொண்டு இருக்கின்றதோ என்று உன் முகத்தில் புத்துணர்ச்சி இல்லாமல் நீ ஏதேதோ செய்து பயத்தோடே இருந்து கொண்டு இருக்கின்றாய். நாம் என்னும் விஷயத்தை நம் தாயானவள் தான் நடத்தி தருவாளா மாட்டாளா என்று சந்தேகத்தை வளர்த்து கொண்டு இருக்கின்றாய். அச்சம் கொள்ளாதே. நீ ஒன்றை புரிந்து கொள் என் தங்கமே, நான் உன் வாழ்க்கையில் நடப்பதை மட்டுமே கூறுவேன். உனக்காக உன் தாய் நல்லதை மட்டும்தான் செய்வேன். நீ எதை நோக்கி என்னிடத்தில் வந்தாயோ அதை உனக்கானதாக தருவதற்காக வந்து இருக்கும்போது இனி எதை நினைத்துமே நீ வருந்த வேண்டாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை தைரியமாக எதிர்கொள்ளும் திறனை நான் உனக்கு தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ளத்தான் வந்து இருக்கின்றேன். நீ சந்திக்காத விளைவுகளே இல்லைதானே? பின்பு இதற்கு மேல் ஏன் இப்படி பயம் கொள்கிறாய்? எல்லாவற்றையும் தான் தாண்டி வந்து விட்டாயே. இந்த பயத்திலிருந்து உனக்கான விஷயத்தை மீட்டெடுத்து உனக்கு வெற்றியை தரத்தான் வந்து இருக்கின்றேன். நல்லதை நடக்கப் போகிறது. ஓம் வராகி தாயே போற்றி.